உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது. நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் காண இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலன் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம். குரு பகவான் உச்ச நிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார். சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலமடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார். சூரியன் நீச பலம் அடைந்திருந்தார். இப்பொழுது நீசபங்க ராஜயோகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே. அதே மாதிரி 17ஆம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார். புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு. அதே நேரத்தில் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் கும்பராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார். அதே நேரம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அங்கே ராகுவும் இருக்கிறார். நம்ம குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார். அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார், குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் 19ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம். மகர ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். குரு சாரத்தில் அமர்ந்திருக்கின்றார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12 மற்றும் 3 கூடியாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 12 கூடையவன் உச்சபலம் அடைந்து விரைய ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் சரி, அல்லது 12 கூடையவன் உச்சபலம் அடைந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்களை உட்காந்து பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக நன்மை தான் செய்வாங்க. சரிங்களா? ஏன்னா விரயஸ்தானாதிபதி உங்களை நீண்ட நாட்களாக விரயத்தை செய்து கொண்டிருப்பார். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பொருளை ஈட்டுறீங்களோ அந்த ஈட்டக்கூடிய பொருளை அழிப்பதற்கு தான் 12ஆம் இடத்திற்கு அந்த அதிகாரம் உண்டு. அதே மாதிரி அயன சயன சுகஸ்தானம் சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம், இல்லறம், தாம்பத்தியம் சம்பந்தமான விஷயங்களை 12 தான் பார்க்க முடியும். அந்த 12 கூடையன் வக்கரகதி அடைந்து உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அப்படி என்ன அது சொன்னாக்கா, நீண்ட நாட்களாக செலவு நீங்கள் பண்ணின செலவுகள் எல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் குடும்பத்தில் ஆண் பெண்களுக்கான தாம்பத்திய விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்று, ரொம்ப தூரம் அலைஞ்சு நீங்கள் கஷ்டப்பட்டு உடல் உபாதைகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பில் இருந்து இப்பொழுது கொஞ்சம் விடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 21ஆம் தேதி குரு பகவான் ரிவர்ஸில் மறுபடியும் மிதுன ராசிக்கே வக்கரகதியிலே போயிடுவார். அப்போ இந்த 21ஆம் தேதி வரைக்கும் அதிகமான நன்மைகளும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான சில சுமைகளும் பணி சுமைகளும் சில அலைச்சல்களும் சில தவறான ஒரு விஷயங்களை நாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சரிங்களா? சம்பந்தம் இல்லாதவங்ககிட்ட போய் நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அமைந்திருக்கிறது. ஏன்னா குரு வக்கரமாகி ரிவர்ஸ் ஆகி போகிறதுக்குள்ளார நம்மளை ஏதாவது சிக்கலில் மாட்டி விட்டு போயிடுவார். ஏன்னா ஒரு 12 கூடையவன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்மை செய்யக்கூடியவர் வந்தவர் இல்லை, உங்களுக்கு செலவு பண்ண இழுத்து விட வந்தவர் அவர். உங்கள் ராசிக்கு 12 கூடையவன். 3 கூடையவன் இளைய சகோதர காரகன். இது ரெண்டுமே உங்களுக்கு 3, 12. இந்த 2 3ஆம் இடம் அரசுபஸ்தானம் தான். 12ஆம் இடம் முழு அவஸ்தானம். சரிங்களா? அப்போ இந்த அவஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் ராசிக்கு 12 கூடையவர் நம்மளுக்கு அபகிரகம் தான். அவர் எவ்வளோ பெரிய சுபகிரகமாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த அபகிரகமானது வக்கரம் அடைந்து நம்ம ராசியை பார்த்து உச்சபலம் அடைந்து அந்த இடத்தை விட்டு நகண்டு ராசியை பார்வையிட்டு விலக போகும்போது நமக்கு ஏதாவது சின்ன தேவையில்லாத தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 7ஆம் இடம் தான் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தரக்கூடிய இடம்.
களத்திரஸ்தானம், அதாவது உங்களுக்கு யார் கணவன் யார் மனைவின்னு தீர்மானிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். யார் உங்களுக்கு நண்பனாக இருக்கணும், யார் உங்களுக்கு ஒரு கூட இருந்து குளிபறிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் என்ற வகையிலெல்லாம் உங்களை தேர்ந்தெடுத்து தரக்கூடியவராக இருக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். அந்த இடத்துல தான் இப்போ பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு கிரகம் வலிமையாக உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அவருக்கு 8ல் உங்களுக்கு ராசிநாதன் சனி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவர் நினைக்கக்கூடிய விஷயங்களில் எதிர்க்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? உங்கள் ராசிநாதனுக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் அவர் வலிமையாக இருக்கார். அப்போ எதிரி வலுத்துட்டான். நீங்கள் என்னதான் பிளான் பண்ணால் கூட அவனை ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரியான விஷயத்தில் அவன் உட்கார்ந்துருக்கிறான்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும்? நாம் பொறுமையாக போயிடணும். நாம் என்ன செய்யணும்? எதுக்குள்ளேயும் தலையை கொடுத்து மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். மாட்டிட்டோம்னா அடுத்து என்ன, ஒரு இடத்துல எங்க இடத்துல உட்கார்ந்து ஒரு பலன் தர்றாங்களோ அந்த பலனை மட்டும்தான் அந்த வந்த நபர் இறுதி காலம் வரைக்கும் தருவார். அவர் என்னைக்குமே மாற மாட்டார். சரிங்களா? ஏன்னா சரி நல்ல மனுஷன்தான் அப்படி இருக்காரு, நாளைக்கு மாறிவார் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீ சுத்தமாக நீங்கள் அதை நம்பவே கூடாது. அதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அவங்க தந்த இடம் என்னன்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோம். ஒரு திருட்டு பொருளை கொண்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த திருட்டு பொருளானது என்னைக்கு உங்களுக்கு தூய பொருளாக மாறும் சொல்லுங்கள்? என்னைக்கா தான் திருட்டு பொருள் தான் அது. சரிங்களா? உங்கள் கையில் இருக்க வரைக்கும் திருட்டு பொருள் தான். அதை விற்று காசாக்கி நீங்கள் வேறு பொருளாக வாங்கினாலும் அது திருட்டு பொருள் வாங்கின காசு தான். அப்போ அந்த பொருள் என்றைக்குமே உங்களுக்கு ஆபத்து தான். இது மாதிரி தான் இந்த நேரத்தில் தரக்கூடிய உறவுகள் நமக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் தான் அதை பாதுகாப்பீங்க, ஆனால் அவங்க உங்களை என்றைக்கு மாட்டி விடுவோம் தான் பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப உறவு விஷயத்தில் கவனமாக இருந்துட்டீங்கன்னா 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். கொஞ்சம் மன வலிமை மனச்சுமை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பொறுத்து தான் போகணும், அவசரப்பட்டுறக்கூடாது. சரிங்களா? இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட எதிர்பாராத வகையில் சில நன்மைகளும் நடக்கலாம். அவங்க மூலியமாக சில செலவினங்களும் வரலாம். நன்மை செய்கிற மாதிரி நம்மக்கிட்ட வருவாங்க, ஆனால் அவங்க மூலியமாக நாளைக்கு பெரிய செலவுகளையும் தருவாங்க. இப்படி ஒரு வாய்ப்பும் இந்த இடத்துல அமைந்திருக்கிறது. தொழில் ரீதியாக இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. சரிங்களா? தொழில் சார்ந்து உங்களுக்கு நல்ல பதவி உயர்வோ நல்ல செல்வாக்கோ புகழோ உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பண வரவும் உங்களுக்கு தொழில் சார்ந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 2ஆம் இடத்தில் 2 கூடவன் ஆட்சி பலம் அடைந்திருக்கிறார். தனஸ்தானாதிபதி ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சம் இருக்குது. எங்கே சுற்றியும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செஞ்சிருவீங்க, பணமும் வந்துடும், வேலையும் நல்லா நடக்குது. லாபஸ்தானாதிபதி செவ்வாயும் லாபஸ்தானத்தில் 6ஆம் தேதி வரைக்கும் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் விரயஸ்தானத்துக்கு வர்றார். இருந்தால் லாபஸ்தானாதிபதி விரயத்துக்கு வரும்போது கையிருப்புகளை கொஞ்சம் காலி பண்ணுவார், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் கெடுதல் செய்ய மாட்டார். சரிங்களா? அதனால் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா லாபஸ்தானாதிபதி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவர் 12ஆம் இடத்துக்கு வராருன்னா நீங்கள் அவருக்கு ஏதாவது கொடுத்து கொஞ்சம் செலவினங்களை அதிகப்படுத்துவீங்க, கையிருப்பை அவங்கள்ட்ட கொடுத்து காலி பண்ணுவீங்கன்னு அர்த்தம். ஆனால் அதே நேரத்தில் அவர் பாதகம் என்ற வகையில் செய்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி நட்பு விஷயத்தில் கவனமாக இருங்க. தாய் உறவுகள்கிட்ட இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தாயாரோட ஆரோக்கியத்துக்கு நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. சொத்துக்கள் வாங்கும்போது விற்கும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொழிலில் உங்களுக்கு இடையூறுகள் எதுவும் வராது. இருந்தாலும் அந்த லாபஸ்தானத்திற்கு வக்கரமற்ற குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் மேல அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு மூத்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து நடந்துக்கோங்க. அவங்க சொல்ல ஒபே பண்ணி நடந்துக்கோங்க. இப்போதைக்கு எதிர்த்து பேசி எதுவும் பிரச்சனை வளர்க்க வேண்டாம். கருத்து பரிமாற்றங்களுக்கு இப்போ இடம் வேண்டாம். 21ஆம் தேதிக்கு மேலே கருத்து பரிமாற்றங்களுக்கு போகலாம். அது வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய சீனியர் ஆஃபீஸர்கள்கிட்ட அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய அதிகாரிகள்கிட்ட முதலாளிகள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அனைத்து துறையை சார்ந்தவர்களும் தொழில் சார்ந்து நல்ல முயற்சி எடுங்க. ஆனால் முதலீட கவனமாக போடுங்க, கம்மியாக போடுங்க. குரு வக்கர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் இந்த மாதம் என்பது ரொம்ப இனிமையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். ஏன்னா அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தொழிற்சாலாதிபதி, அவர் மேலே தான் குரு வக்கரம் அடைஞ்சு பார்த்துட்டு இருக்காரு 25ஆம் தேதி வரைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக 22ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் இந்த 22 நாளுங்கிறது ஒரு மாதத்தில் முக்கால்வாசி போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தொழிலில் முதலீடு போடும்போது கவனமாக இருக்கணும். சரிங்களா? வணக்கம்.